இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட சமாதானத்தின் வார்த்தையின்படி நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுவதனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் சங்கீதம் 29 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சோர்ந்து போனவனுக்கு பலத்தையும் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தையும் கொடுத்து கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் கொடுக்கிற சமாதானம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கிற சமாதானம். அது மாத்திரமில்லை, அது சமாதானத்தின் மூலமாக நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியேப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை நாம ஆராதித்து கொண்டிருக்கிறதுனால சந்தோஷப்பட வேண்டும். அதனால இந்த வேளையில சமாதானத்தின் வாயிலாக கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் எத்தனையோ பேர், எத்தனையோ ஜனங்கள் சமாதானத்தை இழந்து போய் தவித்து கொண்டிருக்கிற மத்தியில கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அதே போல ஒரு ஆசீர்வாதம். 3 காரியம் இங்க இருக்குது. அவர் பலன் கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அதே போல அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாள்ல இந்த வேளையில அப்பா சோதரம் அப்பா, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பலன் கொடுத்து உம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருள பண்ணி நீர் ஆசீர்வதியும். அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில சமாதானமும் ஆண்டவர் பலனும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற எங்களுக்கு நீர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆமேன்.